டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் ஹவு டு பில்ட் அ ஹவுஸ் தான் கைஸ். இது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எனக்கே தெரில கைஸ். சரி, நம்ம வந்துட்டு இதை எடுத்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். எதுக்கு நான் ரொம்ப நாள் எடுக்காட்டி வியூஸே வர மாட்டேங்குது கைஸ். நான் ஒரு இதை வச்சுருந்தேன், அட்லீஸ்ட் ஒரு ஒன் வியூஸ் கூட வரல கைஸ். நோ வியூஸ்லேயே தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன கட்டியிருக்கோன்னா, கீழே ஃப்ளோர் வச்சாச்சு, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். மேலே இங்கே ஒரு ஃப்ளோரில் இருக்கும். இப்போ நம்ம சேலஞ்ச் என்னதுன்னா, இது அட்லீஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிடலாம் கைஸ். சரி வாங்க முடிக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டேன். மீன்ஸ் போன பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டேன். இப்போது சீலிங் வச்சுட்டு கொஞ்சம் வேலை பார்த்தா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு சைடில் நம்மளுக்கு இப்போ என்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு எப்பயும் போல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க இந்த சீலிங் முடிக்கலாம். சீலிங் தாங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. ஆனால் மைன்கிராஃப்டில் என்ன போரிங்கான விஷயம்னா, இந்த மாதிரி பிளாக்ஸை வைக்கணும் தான் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். சரி வாங்க, வர வழியில் வச்சுருவோம். நான் சொல்லப்போனால் எல்லாம் ஒரே பார்ட்டாக போடலான்னு தாங்க இருந்தேன். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் யோசிச்சு வச்ச ஹவுஸு வேறு. இப்போ நானே அந்த ஹவுஸு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு லூசு பையன் மாதிரி இது ஈஸியாக நினச்சி இதை கட்டுறாங்கிற பேரில் இதாக இருக்கிறதுலே இல்லட்டு இதை இன்னொன்று அந்த வீடே கட்டியிருந்தேன்னா அது நான் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சிருப்பேன். இந்த வீடியோ 3 ஹவர்ஸ் ஃபுல்லாக நிறையா நாள் எடுத்துக்கிச்சு. சரி, கொஞ்சம் வேலை பார்த்து முடிக்க போகிறோம். அப்படியே பேசிக்கிட்டே பண்ணிட்டா டைம் ஓடிடும். ஸோ வாங்க நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம டாக் ஹவுஸ் பண்ணியிருந்தோம் கைஸ். நான் ஸ்விம்மிங் பூல்லாம் வைக்கலான்னு நினச்சேன். அதை நான் எங்கே வைக்கலான்னு தான் எனக்கு தெரில. சரி வாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சீலிங்கை முடிக்கலாம். இந்த சீலிங்லேயே என்ன பெரிய பிரச்சனைலாம் அங்கே போயிருக்கேன். இவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ தான் கட்டியிருக்கேன். ரொம்ப லேட்டாகும் கைஸ் இந்த சீலிங்கு. இவ்வளோ பொறுமையாக வைக்கணும் கைஸ். சொல்லப்போனால் நான் பாப்பி பிளேட்டின் சாப்டர் 4 போட்டிருப்பேன் கைஸ். நான் அதை இறக்கி 1 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இதாகிடுச்சு. அது மொபைல் வெர்ஷன் தான். நான் ஹேக் பண்ணி தான் இறக்கணும். அது ஒரு ஹேக்கிங் இருக்குது. கூகுள் போயிட்டு சாப்டர் 4 டவுன்லோட்னு போட்டால் ஏபிகே விஷன் ஒன்று இருக்கும். இதில் டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இறக்கிட்டு அது ரியல் தான். இப்படி அதை டவுன்லோட் பண்ணிட்டு கூகுள் ப்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் தான் காட்டும். ஆனால் நான் இறக்குனது இது கோடே போட முடியல. கோட் இருக்கும். நம்ம கேஜ் சைடில் ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் கோடு கேஜ்னு எழுதியிருப்பாங்க. பேஜுக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்து இது கோடு அடிக்கணும். ஓகேவா? அந்த கோடுனால் அடிக்கவே முடியல. நானும் இப்படி இல்லாமல் டேப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி டேப் பண்ணிட்டே இருக்கேன். அதனால காட்ட முடியாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு டேப் பண்ணேன். ஒன்றுமே ஆகல. அதனால அவனுக்கு போட முடிஞ்சால் சாப்டர் 5 இறக்க முடியும்னா அது போடுறேன். ஆனால் சாப்டர் 3 சாப்டர் 4 மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் போடலாம் இறக்கிட்டோமே, நீ போட்டு முடிக்க போகலாமே குடிச்சிட்டு இருக்கிறேன். கடைசியில் பார்த்தாலும் கோடு போட முடியல. ஆனால் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வந்து ஏன் எனக்கு தெரியல. நான் இப்போ மேக்ஸில் நான் ஏற்கனவே நல்லா இருக்கேன். எங்கள் அப்பா ஆனுவல் எக்ஸாமில் நல்ல மார்க் எடு, உனக்கு PS5 வாங்கி தரான்னு சொன்னாங்க.
ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுன்னு சொன்னாங்க. நான் வந்து 80 மார்க்ஸுக்கு 43 தான் இருக்கேன். சொல்லப்போ என் கிளாஸ் அந்த மாதிரி யாருமே நல்ல மார்க் கொடுக்கலன்னு அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. என் டாப்பரே அட்லீஸ்ட் 80 மார்க்ஸுக்கு 68 தான் இருக்கும். அப்போ வச்சு கொஞ்சம் எவ்வளோ டஃப்பாக இருக்கும். நான் டாப்பர் கிடையாது, மீடியமாக நல்லா படிப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. இப்போது செவனை வந்து 25 மார்க்குக்கு எக்ஸாமில் 19 அந்த மாதிரி வச்சுருந்தேன். 19.5 18 and half அந்த மாதிரி வச்சுருந்தேன். இங்கிலீஷ் அப்போ 16 எடுத்தாங்க, 9 மார்க் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாமு குவார்ட்டர்லி இதுன்னு நினைக்கிறேன். குவார்ட்டர்லியே நல்லா மார்க் எடுத்தேன். 80க்கு 73 எடுத்தேன் இங்கிலீஷில். இங்கே 73 எடுத்தேன். அதுக்கடுத்து இது யூனிட் டெஸ்ட்டில் அப்போ அங்கே 25 மார்க் இருக்குது. அதெல்லாம் மேக்ஸில் நல்லா மார்க் எடுப்பேன். தமிழில் பாஸ் ஆகிட்டேன், ஃபுல் மார்க் எடுத்துட்டேன். ஸோ அப்படியே நல்ல மார்க் எடுத்துகிட்டு அப்படியே ஆனுவல் எக்ஸாம்லேயும் நல்லா மார்க் எடுத்துட்டேன். ஆனால் PS5 கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த PS5ல என்னால் உங்களுக்கு வந்து இது போடலாம், ஃபோன் பாப்புலர். ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்காங்க. அது வந்து நல்லா எப்படி போடுறதுன்னு தெரில. ஏன்னா நான் டிவியில் தான் ஆடுவேன். டிவியில் கனெக்ட் பண்ணி ஆடலாம். டிவியில் போட்டால் சவுண்டு கேட்கும்ல. எங்கள் வீட்டில் உள்ள ஒரு டிவி இருந்துச்சு. அந்த டிவி அது வந்து பழைய காலத்து டிவி மாதிரி ஒன்று, சைடில் பட்டனாக இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு டிவி. ஸோ அந்த டிவியில் எதுவும் பண்ண முடியாது. அதனால அந்த டிவி வந்து பார்க்கலாம், எதனா பிடிக்குமோ பார்க்கலாம், PS5 பண்ணலாம். ஆனால் அந்த டிவி ஒர்க் ஆகலை. அதை சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்தா 10 வாட்டி இந்த டிவியை சர்வீஸ் பண்ணிட்டோம் கேஸ், ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் இந்த டிவியை விற்றுட்டோம். நாங்களே எனக்கு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண தெரியுமா, அதனால நாங்கள் சர்வீஸ் பண்ணி வச்சுட்டு எங்கிட்ட டிவியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு டிவி வாங்கிட்டோம். இப்போ நான் அந்த டிவி இருக்கிற ரூமில் தான் உட்காந்து வாடிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ டிவி இல்லை, டிவி மாற்ற இடி விட்டுது. அப்புறம் பேசாமல் கோல்டு வேறு வந்துச்சு. இது கோல்டு எப்படி வந்துச்சுன்னா தெரில. இதோட ஐ திங்க் இந்த இது வந்து 2025 போட்டதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் நினைக்கிறேன் 2025 போட்டிருப்பேன் இந்த மைண்ட் கிராஃப்ட்டு. இப்போ சீலிங் எப்படியோ பேசிகிட்டே முடிச்சிட்டேன். பார்த்துக்கலாம், இப்படி இருக்குது வீடு. இவ்வளோ பெரிய வீடு தான் கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். பார்க்க வேணால் குட்டியாக இருக்கலாங்க, ரொம்ப பெருசு கேஸ். சரி வாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் இருக்குது, அதை மட்டும் இது பண்ணுவாங்க. நான் சொல்ல எனக்கு இவ்வளோ பெரிய கோல்டு இருக்கு. இங்கே வந்துட்டு ஒரு டவர் வைக்கலாமா, டவர் மாதிரி வாட்ச் டவர். இது அட்லீஸ்ட் இந்த ஹையாச்சும் ஆகலாம். இந்த ஹையிலேருந்து இப்படி நின்னா ஃபுல்லாகவே தெரியுது, கொஞ்சம் தெரியுது. வேறு வழி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆகணும். இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே பிளாக் வச்சா இதான் வேறு நிறைய கைஸ் பண்ணிருக்கு. அதான் சொல்கிறேன், இது இப்படிதான் கரெக்டாக இருக்கு. உண்மையாக சொல்ல போனால் இங்கே இருக்கு இப்படி ஆகுது. ஐயோ, இந்த கேமனால இது ஆகி பார்த்ததே இல்லை. நம்ம அவங்க பேரண்ட்ஸ் என்ன டின்னர் கைஸ் தருவாங்க, தோசை தான் தருவாங்க. அதே தான் இங்கே பேரண்ட்ஸ்.
ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு மாதம் பக்கத்தில் தோசை தக்காளி சட்னி எனக்கு பிடிச்சது. தோசையை அப்புறம் டொமேட்டோ சட்னி இல்லாட்டி தக்காளி சட்னிங்குவாங்க. அது நல்லா தான் இருக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும், அது நல்லா தான் இருக்கும். அது தருவாங்க. அதில் அதை வச்சு ஒரு மாதம் ஒட்டியாச்சு கைஸ். நல்லா தான் இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் நல்லா தான் ஆச்சு. சண்டே காலையில் தீர்ந்தது மீன்ஸ் அப்போ சாட்டர்டே வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ வந்துச்சுல ஒரு சாட்டர்டே ரீசெண்டாக, இப்போ வந்த சாட்டர்டே அது வரைக்கும் இருந்துச்சு பேசாது. அதுக்கப்புறம் காலி. அதுக்கப்புறம் இப்போ தான் தோசை, அதுக்கப்புறம் இன்னொரு சட்னி. அது வந்து நான் நிறையா எடுத்துனுவேன், அது நிறையா எடுத்து சாப்பிடுவேன். வந்துட்டு தோசை தான் முக்கியமாக தருவாங்க. உங்களுக்கு என்ன தருவாங்கன்னு கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் காய்ஸ். என்ன அது வீடியோ பேர் என்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு டிஃபனி 123 மகாண்டா ஒரு ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்துட்டு சத்தியமாக சொல்கிறேன் காய்ஸ். அது வந்துட்டு உண்மையாக நீங்கள் ஸ்டோரி தான். அது 2013, 12 இல்லைனா 2015, 16 அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, செகண்டா இல்லை தேர்டான்னு தெரில, ஒரு கிரெடிட் கார்டுக்கு ரோப்ளாக்ஸ்க்கு ஃபேமிலியோட கணக்கு ரோப்ளாக்ஸ் அந்த கேமு அதுக்கே செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ணி அவங்க அப்பா பெல்ட் வச்சுக்கிட்டோன்னு அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னே தெரியலப்பா, கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சே கொண்டுட்டாங்க இல்லாட்டி என்னாச்சு வந்து என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் செத்துச்சு இந்த பொண்ணு. நான் கூட அந்த பொண்ணுங்களுக்கு அந்த பொண்ணு வந்து நிம்மதியாக ஹெவன் போகணும். நீங்கள் எனக்காக ப்ரே பண்ண வேணாம், இந்த டிஃபனி 123 மகாண்டா எனக்காக ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டு ரியலாக தான் எப்பயுமே நான் அழுதுட்டேன் கைஸ். ரொம்ப சாடாக இருந்துச்சு. உண்மையாகவே நான் அந்த பொண்ணுக்கு நினச்சி பாருங்க, எப்படிலாம் அந்த பொண்ணு தாக்கு பிடிச்சிருக்கோம். அந்த பொண்ணுக்கு அப்போ அந்த நிமிஷம் எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்றதுன்னு தெரில. நம்மளுக்கு என்ன இமேஜின் பண்ணிப்போம் எப்படி இருக்கும். அந்த பொண்ணுக்கு ரியலாகவே நடந்திருக்கு. அந்த பொண்ணு எப்படி இருக்குங்க, நிறைய பாவம் கைஸ். டிஃபனி 123 மகாண்டா ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சா யூடியூப்பில் வீடியோ போட்டு வியூஸ் வச்சுட்டாங்க. என்னாச்சுன்னு தெரில. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க, 10 கமெண்ட்டு தான். ஆனால் எனக்கு அந்த 10 கமெண்ட்டே பெருசுது. அப்புறம் 1822 வியூஸ் ஓகேவாக தான் இருக்குது எனக்கும். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா என் யூடியூப் சேனல் தான் கைஸ். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நான் சொல்லலை, நீங்கள் பண்ணது நல்ல விஷயந்தான். எனக்கு சப்ஸ்கிரைபு பண்ணவங்க கமெண்ட் பண்ணவங்கலாம் எனக்கு ஓகே. அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 லெட்டராச்சும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சேனல் ரொம்ப மோசமாக இருக்குது. மற்ற சேனல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தா 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸு மிஸ்டர் பீஸ்டுக்கெல்லாம் போதுங்க. அவங்கெல்லாம் அப்படி என்ன போடுறாங்கன்னு தெரில. இத்தனை யூசர் என்ன பண்ணுறாங்க அவங்க? காசு நிறையா செலவு பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஏன் தான் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை? நான் போட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் யாருமே ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறீங்க. பார்க்காட்டி கூட பிரச்சனை இல்லை கைஸ். ஷார்ட்ஸ்லாம் நான் நிறையா போடுவேன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க கைஸ். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு கிளிக்கு தானே கைஸ் பண்ண போகிறீங்க. அதில் என்ன கைஸ் பெரிய பிரச்சனை?
சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறதுனா கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன். அது வந்து யூ ஹாவ் டு வாட் வை டு யூ டூயிங் லைக் திஸ் அந்த மாதிரி சேட் பண்ணு. எனக்கு சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு கிளிக்கு அது மட்டும் பண்ணுங்க கைஸ். அது எப்படி உங்களால் அது கூட பண்ண முடியல கைஸ். நீங்கள் நினச்சா சத்தியமாக பண்ணலாங்க கைஸ். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ். ஓ 15 minutes தான் இருக்கா? சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கலாம் கைஸ். ஒரு கிளிக் தானே கைஸ், ஒரே ஒரு கிளிக்கு தானே கைஸ். ஏன் கைஸ் உங்களால் பண்ண முடியல? ஸோ நம்ம பேசிக்கிட்டே வாட்ச் ஐயோ ஐயோ லூசுத்தனம் வீடே டஸ்ட்ல. கேட்குற பேர்ல லூசுத்தனம் பண்ணி வச்சுருக்கேன். சத்தியமான ஒரு லூஸ் இப்படி பண்ணிட்டேனே. இப்படி ஒரு குருடு வேலையாட்டி பார்த்து வச்சிருக்கேன். அப்படியே பிளாக் அடிச்சுட்டேன். ஒரு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும். இதுக்குதான் இதை எடுக்கணும்னு சொல்றது. அதனால இதாச்சும் என்ன பண்ணலாம்னா இப்படி பண்ணிட்டு இப்போ நம்மளால இது மாதிரி ஏறிட்டு இதை கொடுத்தா மேலே போவான். மேலே போயிட்டு அழக ரசிக்கணும். கீழே வருவான், பிரச்சனையே இல்லை. ஸோ காய்ஸ், எப்படியோ இந்த வீடை நாம் முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஃபர்னிச்சர்ஸ் தான் வைக்க வேண்டியது இருக்கு. இதை மட்டும் முடிச்சுட்டா இந்த இது முடிஞ்சிடும். வாங்க பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சோஃபா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாடல் பண்ணலாம். Okay, let's go. இந்த பதான் இந்த டிஃபனி 1 2 3 மசாலா நினைக்கோ. ஆனால் உண்மையாகவே நான் ரொம்ப அழுதுட்டேன். அழுதுட்டேன் மீன்ஸ் கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு.
அந்த பொண்ணை 15 நிமிஷத்தில் என்ன பண்ணியிருக்கோம், எப்படி அவன் அந்த பொண்ணு தாக்கு பிடிச்சது, என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணுய, அந்த பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு இருந்துச்சு. நினச்சி பாருங்களேன், அந்த பொண்ணுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும். இப்போ நம்ம சாகும் போது போட்டு சுளி 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 சுளியாக அடிக்கிறேன். ரொம்ப வலிச்சு அப்படியே அழுது மூச்சு விட முடியாமல் செத்து போயிட்டோம். நம்ம சொல்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம அது நமக்கு நடக்கும் போது ஒரு நிமிஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு செத்து போயிருக்கு. எப்படிதான் அதை தாக்கு பிடிச்சான்னு தெரில. உண்மையாலேயே இந்த பொண்ணுக்கு அது நடந்துருக்கு. அதே அந்த பொண்ணுக்கு அது நடக்கணும். இந்த உலகத்தில் வேற எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே தான் டிவி கேட்க போகிறோம். டிவி இது பிளாக்கா? இதுதான் இருக்கும். Guys. பண்ணலாம் இதை வச்சு. இதை எப்படி பண்ணுறது செம்ம ஒன்றுமே புரியல எனக்கு. என்னாச்சுங்க? சரி, இங்கே ஒரு டிவி வச்சுருக்கோம். சரி, எடுத்துக்கலாம். டிவியில் அந்த இது பேனர் வச்சு ஒரு டிவியே உருவாக்கியாச்சு. உட்காந்து டிவி பார்த்துக்கலாம். டிவிக்கு பின்னாடி ஷெல்ஃப் வச்சுக்கலாம். ஷெல்ஃப் थोड़ा गुलाब सारी ला ला।
So mad me just gorgeous. You're so close. Maketo mabra. So mad me just gorgeous. I'm gonna shoot Steve's head. Dun 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 dun. Okay guys, ini இது வச்சாச்சு. எந்த டிராகன் என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? ரெண்டு டிராகன் வேணாம். கல்லு சரி காய்ஸ், இது அப்படியே வச்சுட்டோம். ஓகே, எனக்கு ஒரு மணியை வச்சாச்சு. இதுக்கு பின்னாடி so many just okay, let's go. I think நம்ம இந்த வீடியோவை முடிக்க போறோம். நம்ம இங்கே அந்த செல்ஃபை மட்டும் வச்சா நல்லா இருக்காது. இங்கே இங்கே வேணா எண்டர்மேனோட ஹெட்டு வேணா இங்கே இருக்கிறேன். இங்கே இதை வச்சு அடைச்சிடலாம். இதை வச்சிடலாம். பிரா இங்கே ஒரு பெல் அண்ட் சம் லைட்னிங் ராட். லைட்னிங் ரோட இதை மட்டும் வச்சிடலாம். இங்கே வேணா இந்த கேம்ப் ஃபயர் ஆகிக்கிறேன். சரி, இங்கே வந்துட்டு கிச்சன் எதுக்கு மைன்கிராஃப்ட் எஸ் எஸ் லைப்ரரி ஷெல்ஃப்ஸே இருக்கா?
Extraordinary. Series. It's time. இங்கே வந்துட்டு இதை வச்சாச்சு. So alright guys, it's time for the doors. Alright, it's time for the doors. Alright guys, it's time for the pets. இதுக்காக தான் 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. ஸோ நம்ம என்னென்ன பெட் எடுக்க போகிறோன்னா டாக். Caught you looking now. Should I stay or should I go? If you say that you are mine, I'll be your cutie in no time. So you got to look down. Sab means steal. Okay, ரெண்டு பூனை மியாவ் மியாவ். Only lovely. Kasi that time now this is mine. Bye. Nah. சாப்பாடு நமக்கு வந்துடுவீங்க. ஓகே தரேன். ஓகே ஏய் தம்பி, அது பூனையோடதுடா. பூனடா பூனடா பூனை. This is so cool. Collect us. Anyone? I believe
ஏய் குட்டி போட்டுச்சா no when வந்துருச்சா ஐயோ குட்டியாவே வச்சிருக்கலாம் நினச்சேன் தம்பி சோரிட தொங்க போறேன்னு தெரியாம நான் அடிச்சுட்டேன் Sora, begging you to sorry. இல்ல பண்ணிக்கையா ஏன் கூட வரீங்க இருக்கட்டும் உங்களெல்லாம் இன்னைக்கு நான் உட்கார வச்சுதான் போறேன் இது கோமாளி மாதிரி எங்க ஓடுற தம்பி உன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையாப்பா நீ உன் வீட்டுக்கு தான் போறியாப்பா வாப்பா உனக்கு தரேன்ப்பா யோ நான் பண்ற தெரியாம தான் கேட்கிறேன் யோ அது நாயோட வீடியோ உட்காரு இங்க ஓடுற ஓய் தம்பி வாப்பா மீன் சாப்பாடு நடக்காதப்பா அது ஏறிட்டு எப்படி இதுக்கு வந்துச்சு தம்பி வாப்பா உட்காருப்பா நல்ல பையன்டா சரி I'm going to log out okay bye guys இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் மைன்கிராஃப்ட் வீடியோ நம்ம எடுக்கலாம் கடைசியா நான் வந்து உங்களுக்கு வெளில வந்து காட்டியறேன் அதெல்லாம் வெளில வந்தறேன் விஷயம் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இந்த bridge எல்லாம் கட்டிட்டு guys இதான் நம்மளோட ஃபைனல் வீடியோ கதவை தட்டுறேன் ஓகே பை guys bye